மார்னிங் தாத்தா. சிவா, சரியான நேரத்துக்கு தான்ப்பா வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு சொல்லி தரேன்ப்பா. நான் பாட நீ திருப்பி பாடு, சரியா? ஓகே தாத்தா, பாடுங்க கேக்குறேன். பாரத நாடே எங்கள் பாரத நாடே, பாரத நாடே, பாரத நாடே எங்களது சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும். சூனியமே ஏன் கட்டுற? நான் சிவாக்குள்ள சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னங்க நீங்க, நான் பாடின பாட்டுல மயங்கி நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க போல. சும்மா இருந்தா என்ன கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து வா நான் பாட்டு கத்து கொடுக்கறேன்னு நீங்க தான் சொன்னீங்க. நீங்களே கூட்டிட்டு வந்து இப்ப நீங்களே கேள்வி கேக்குறீங்க. சரி பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்து நல்லாவே பாட கட்டுக்க. ஒரு குரு கிட்ட ஒரே நேரத்துல 10-15 சீடர்கள் இருக்கலாம். ஆரம்பிப்போம். என்னோட என்னோட பாரதனா. ஆண்டவா, என்னையா இப்படி கஷ்டப்படுத்துற? சொல்லு ஆண்டவா. இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நம்ம பாட்டிக்குள்ள பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். தாத்தா, நான் முதல்ல ஒழுங்கா சாப்பாடு பண்ணத்தான் போனேன். நீங்க தான் இங்க வாடா உனக்கு பாட்டு சொல்லி தரேன்னு சொல்லி கிச்சன்ல இருந்த என்ன இங்க கூப்பிட்டீங்க. நீங்க என்கிட்ட ஏதோ விளையாட்டு காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா, இது எல்லாமே நம்ம பாட்டி பண்ற வேலைதான். ஓஹோ, இதான் மேட்டரா? அப்ப பேம்சிங், இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீ என் கூட உட்காந்து நான் பாடுற பாட்டு கேட்டு போறேன். பாட்டி என்ன காப்பாத்துங்க. தாத்தா கூட பாட்டா இன்னைக்கு முக்கியமான செய்தி இதுதான். நேத்து ராத்திரி நம்மளோட வேதா சிட்டிக்குள்ள ஒரு ஓநாய் வந்துட்டு போயிருக்கு. வந்தது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டை கடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு. அதுக்கு பயந்த ஊர் மக்கள் கடைகளை திறக்காம வெளியே எங்கேயும் போகாம இருக்காங்க. மக்கள் கிட்ட ஓநாயால ஒரு மரண பயம் கண்ணுக்கு தென்படுது. லட்டு சிங் சார், இதுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு? இங்க இருந்து 50-55 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊர்ல ஒரு சிங்கம் வந்தா கூட எல்லாரும் அத ஓடி போயிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லட்டு சிங் வருவாருன்னு வாங்க. சிங்கம் அதை கேட்டுட்டு காலை தரிக்க ஓடி போயிடும். இது ஏதோ சின்னதா குட்டியா இருக்கிற ஓனாய். வெயிட் அண்ட் வாட்ச். அத புடிச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கேட்டீங்கல்ல மக்களே, நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். லட்டு சிங் நிச்சயமா அந்த ஓநாயை புடிச்சே தீர்வாரு. அம்மாடி, யாரும் பயப்படாதீங்க. நிம்மதியா தூங்குங்க. நான் இருக்கேங்க. அடாடாடாடா, யாருப்பா அது இந்த கத்திக்கிட்டு இருக்கிறது? நானே பயத்துல இங்க தூக்கம் வராம நடுங்கிக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த ஆள் வேற கத்திக்கிட்டு இருக்கேன். போய் வேற எங்க போய் கத்தியா? சிக்கிட்டம் போல இருக்கே. ஓனாய் வந்துடுச்சு, ஓடுங்க ஓடுங்க. ஓடி போயிடுங்க. இங்க இருந்து ஓடி போயிடுங்க. என்னையா பாக்குற வண்டியா? வேகமா போயா கான்ஸ்டபிளே. வேகமா போறேன் சார். போறேன் சார். அம்மா. அதுக்கு கால விடாதீங்க. முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டியா, பின்னாடி எல்லாம் பார்க்காதயா. நீங்க அந்த
ஓனாய் பத்தின நியூஸ கேட்டீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தரோட ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போயிடுச்சாம். என்னது, ஓனாயா? ஊருக்குள்ள ஓனாய்க்கு என்னப்பா வேலை? நிச்சயமா அது ஓனாய் உருவத்தில் இருக்கிற ஏலியனா தான் இருக்கணும். யூடி, நீ ஏலியன்ஸை தவிர வேற எதையுமே யோசிக்க மாட்டியா? அவனை விடு ரேவா. முதல்ல அந்த ஓநாயை எப்படி பிடிக்கிறதுன்னு தான் நாம யோசிச்சாகணும். எனக்கு என்னமோ நாம எல்லாரும் நைட்டு பெட்ரோலிங் போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் லட்டு சிங் சாரையும் நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம். ஓகே சிவா. லட்டு சிங் சார். சிவா சொல்லு. ஓகே ஓகே ஆகட்டும் சிவா, நாங்களும் அங்க வந்துடுறோம். இந்த சிவா அந்த ஓனாய்க்கு என்ன சாப்பாடாக்காம விடமாட்டான் போல இருக்க. லட்டு சிங் சார், நீங்களும் உங்க கான்ஸ்டபிளும் அந்த பக்கமா போங்க. ரேவா நாதி, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. சப்போஸ் யார் கண்ணிலையும் எதுவும் படலனா எல்லாரும் மெயின் கிராசிங் சிக்னலுக்கு வந்துருங்க. இது நம்ம டாகியோட சத்தம் தானே யூடி? ரேவா, லட்டு சிங் சார், நீங்க உடனே வெஸ்ட் ரோடுக்கு வாங்க. நம்ம டாகி பிரச்சனையில இருக்கு. கம் ஃபாஸ்ட். கான்ஸ்டபிள், வண்டியை திருப்பி பின்னாடி இருக்கிற ரோடுக்குள்ள போ. ஆனா அந்த ஓனாய் கிட்ட மட்டும் போயிடாத. ஓகே சார். நீ வேட்டையாடணும்னு நினைச்சினா காட்டுக்குள்ள போய் வேட்டையாடு. இது எங்க ஏரியா, உள்ள வராத. லட்டு சிங் சார், இந்த ஓனாய் எப்படியாவது பிடிச்சு எங்கேயாவது தூரமா இருக்கிற காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாகணும். கவலையப்படாத சிவா, இந்த மாதிரி வனவிலங்கு எல்லாம் பிடிக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் பார்த்துக்க. கேளு என் ஐடியாவை கேளு. இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா டேஞ்சரும் இருக்கு. நான் எதுக்கும் கொஞ்சம் தூரமா இருந்து உங்களை வாட்ச் பண்றேன். இருங்க சார். சிவா செல்லம், சாயந்தரத்துக்கு மேல எல்லா கதவு ஜன்னலையும் மூடி வச்சிரு. இந்த ஓநாய்களை நம்பவே முடியாது, எப்ப வரும்னு தெரியாது. பாட்டி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கான்ஸ்டபிளே, எஸ் சார். இந்த இடத்துல தாயா நாம அந்த ஓனாயை ட்ராப் பண்ண போறோம் பாத்துக்க. நீ இந்த ஆட்டுக்குட்டியோட காஸ்டியூமை போட்டுக்க. அந்த ஓனாய் சிவாவோட நாயை பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா இங்க வரும். நான் மேல இந்த கூண்டோட ரெடியா உக்காந்துக்கிட்டு இருப்பேன். நீ ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டுட்டு மே மே அப்படின்னு கத்தணும். உன்னை பார்த்ததும் அந்த ஓனாய் உன்னை சாப்பிட வரும் பாரு. அந்த நேரம் பார்த்து மரத்து மேல இருக்கிற நான் இந்த கூண்டை அது மேல போட்டுருவேன். எப்படி இருக்குது என்னோட இந்த முழு பிளானும்? எப்படி இருக்குது? என்ன நீங்க ஒரேடியா மேல அனுப்புறதுக்காக உண்மையில சூப்பரான பிளான் போட்டிருக்கீங்க சார். சார், எனக்கு ஆடு மாதிரி இப்படி பேன் பேன் கத்த வராது சார். பூனை மாதிரி வேணா கத்துவேன் சார். கான்ஸ்டபிளே, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. நல்லா கேட்டுக்க. அடங்கொப்பரானே சூப்பர் சார். உங்களுக்குள்ள பல டேலண்ட் ஒழுங்கு இருக்குது சார். அப்படியே குழு குழுன்னு இருக்கிற ஆடு கத்துற மாதிரியே இருக்கு சார். நீங்க இதுக்கு முன்னாடி ஆக்டிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார்? ஆக்டிங்கா? அது ஏன் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயமாச்சே. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் சொந்தக்காரங்கெல்லாம் இந்தியாவிலேயே என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஆக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்துக்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடிப்பேன் நானு. நடிப்பு புயல். ஆமா.
சார் அப்படின்னா இதுல மெயின் ரோல் நீங்க தான் சார் பண்ணி ஆகணும். இந்த ஆடு மாதிரி வேஷம் போடுறதுக்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது சார் உங்களை விட்டா. இந்தாங்க சார், நீங்க அந்த ஓநாயை பிடிப்பீங்க, அப்படியே பிரபலமாகி டிவியில வருவீங்க. உங்க ஆக்டிங்க்கு உலக அளவுல ஒரு நல்ல இடம் கிடைக்கும் சார். மரத்து மேல கூண்டோட உட்கார்ந்துக்கிறேன் சார். ஓனாய் வந்ததும் டப்புன்னு அது மேல போட்டுறேன் சார். கான்ஸ்டபிளே, நீ இவ்வளவு சொல்ற, அதனால நான் நடிக்கிறேன். மாட்டினாரு. லட்டு சிங் சார், ஒருவேளை ஓனாய் உங்க பின்பக்க வழியா வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்னேன்? இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே சிவா. நான் வந்து இந்த காட்டு வழி பாதையை பத்தி மட்டும் தான்ப்பா யோசிச்சேன். இந்த பிளான கேன்சல். இந்த பிளான கேன்சல் பண்ணவே முடியாது. பின்னாடி பின்னாடி உங்க பின்னாடி ஓனாய் நிக்குது சார், பாருங்க. வந்துட்டியா? நான் இல்ல, என்ன விட்டுரு சிவா. ஏப்பா காப்பாத்துறாடே சிவா. ஆடு மாதிரி போக சொன்னா எங்க லட்டு சிங் சார் தவளை மாதிரி தாவி தாவி போறாரு. எத்தனை வீட்டுக்கு போறா? என்னால முடியுமா? கை ஓட்டுறா, கால் ஓட்டுறா, தெரியல. கிட்ட வர வந்துருச்சு. என்ன பண்ண போகுதா? ஹே இங்க என்கிட்ட மோது. அந்த ஓனாய் என்ன ஃபாலோ பண்றது விடாதுன்னு நினைக்கிறேன். அது வேட்டையாடும் போது தடுத்தன்ல, அதனால அது என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கு. அது நிச்சயமா வரும். என்ன கொடுமை சார் இது. என்னவோ இன்விடேஷனை வச்சு கூப்பிட்டா மாதிரி வந்துகிட்டே இருக்கையா. வரட்டும் வரட்டும். இந்த தடவை மட்டும் அது என் கண்ணில் பட்டுச்சுன்னா வேதா சிட்டியை விட்டு வெளியே ட்ராப் பண்றேன். வேதா சிட்டியை விட்டு வெளியே வா? ஆமா, என்னோட பிளான் என்னன்னா, அது என்ன தேடி என் வீட்டுக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிவா கிட்டேயே வித்தையா? ரேவா, இந்த தடவை அந்த ஓனாய் தனியா வரல, அதோட ஃப்ரெண்ட்ஸையும் துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட், எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், அது என்னோட பெட்பா, அது பப்பி. அதை நான் காப்பாத்தி தானே ஆகணும். விடு விடு, இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? ஐ திங்க் இப்ப நான் பேசுற பாஷை உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு வேற பாஷை இருக்கு.
என்ன மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சிவா எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை சார்? மேல வாங்க. நல்லா இருக்குதா உள்ள? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங் ஏரியாவுக்குள்ளேயே வந்திருப்பீங்க. இனி சாவர வரைக்கும் இதுக்குள்ளதான் இருக்கணும். பரவாயில்லையா? ஏதோ எனக்கு கோபம் வரல, அதுவே இந்த இன்ஸ்பெக்டரோட பேண்டையே கடிக்கிறீங்களா? உங்களை வரல, அதனால தப்பிச்சு போங்க. லட்டு சிங் சார், சூப்பரா ஓநாய்களை ட்ராப் பண்ணிட்டீங்களே. நான் எங்கப்பா புடிச்சேன் சிவா? புடிச்சது நீதானே? தேங்க்யூ சிவா. ஆனா டிவி இன்டர்வியூல மட்டும் வந்து நானு புடிச்சது இந்த லட்டு சிங்னு சொல்லுவேன். தப்பா எடுத்துக்காத சிவா. இதுவரைக்கும் மர்மமா இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டு உண்மை என்னன்றது ஆராய போது நம்மளோட நியூஸ் சேனல். நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் திடீர்னு காணாம போயிடுறாங்க. யாரெல்லாம் இங்க ஜங்கல் பக்கம் போறாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப வரதே இல்ல. அங்க என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான கவரேஜ் பண்ண போறாங்க. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பாருங்க, காட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்றது. அட, நம்ம பீம்சிங் எங்க போனா? காட்டுக்கு போய் பழங்களை ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வரேன்னு போனா, இன்னும் வரவே இல்லையே. காலையில காஃபி கொடுத்தா அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே. நான் உடனே லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்றேன். லட்டு சிங் சார். என்னது? பீம் சிங் காணாம போயிட்டானா? இந்த லட்டு சிங்கோட ஏரியாவுல மக்கள் காபி குடிப்பாங்களே தவிர காணாம போக மாட்டாங்க சிவா, புரிஞ்சுக்க. நான் இப்ப கான்ஸ்டபிள கூட்டிட்டு காட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கணக்கெடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம காடு முழுக்க என்னோட கண்காணிப்புலையும் பாதுகாப்புலையும் தான் இருக்கான். அதனால நீ அவன் எந்த பக்கம் போனான்றத மட்டும் சொல்லு எனக்கு. சார், காட்டுக்குள்ள பழங்கள்லாம் இருக்காமே, முக்கியமா வைல்ட் பெரிஸ், அந்த பக்கம் தான் போனாங்களா? நீங்க அங்க போறதா இருந்தா நானும் உங்க கூட வரேன். எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ கிளம்பி வந்துட்டேன். சிவா, என்னாச்சு? பீம் சிங் திடீர்னு காணாம போயிட்டாரு. பீம் சிங்கா? எப்படி காணாம போனாரு? தெரியல, காலையில ஜங்கலுக்கு போனாரு. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. கவலையே விடுங்க, பீம் சிங்கோடைய காலடிய பார்த்தே நான் அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறேன். நான் டிராக்கிங்ல எக்ஸ்பர்ட் கண்ணா. ஏய், எங்க போறீங்க? ஒரு டயலாக பேச விட மாட்டேங்கிறீங்க, நில்லுங்க. சிவா, ஏன் கூட நான் பீம் சிங்க கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் அது வரைக்கும் எங்கேயே இருங்க. இந்த காட்டுல நிறைய ஆபத்துங்க இருக்கு. அதனால நீங்க யாரும் தொலைஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? போ. நம்ம எங்கேயும் நிக்க கூடாது. வாங்க, பீம் சிங் எங்க இருக்காரு நாமளும் போய் தேடி பார்க்கலாம்.
ஏய் கான்ஸ்டபிளே பொறுமையா போ. ஓகே சார். லட்டு சிங் சார், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது சார். நம்ம எந்த வழியா இப்ப போகணும், எந்த வழியா வந்தோன்னு எனக்கு தெரியலையே சார். எல்லா மரமும் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கே சார். ஆமா. ஓ இல்ல, நாம இப்ப சிவாவை கூப்பிட்டே ஆகணும். அட இங்க நெட்வொர்க்கே இல்லையா? அட போன் பண்ண முடியாதே. சிவா சிவா. யோ கான்ஸ்டபிள், என்னையா முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? கத்து, நல்லா காத்தியா? சிவா 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 சிவா. நம்மள லட்டு சிங் சார் தான் எங்க இருந்தா கூப்பிட்டு இருக்காரு. வாங்க சீக்கிரம் போலாம். லட்டு சிங் சார், ப்ளீசிங். ஏ சிவா வந்துட்டா, சிவா வந்துட்டா, சிவா வந்துட்டா. லட்டு சிங் சார் ஏன் கத்திக்கிட்டு இருந்தீங்க? சிவா, நீங்க எங்கேயோ காணாம போயிட்டீங்கன்னு நான் லைட்டா பயந்து போயிட்டேன்ப்பா. உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெரி குட். இப்ப யோசிச்சு பாரு எந்த பக்கம் போகணும்னு. எல்லா பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பார்த்து எனக்கு மரம் மாதிரி தெரியல, ஏதோ ஏலியன் மாதிரி இருக்கு. யூடி, உனக்குன்னா எல்லா இடத்துலயும் ஏலியன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா? ஹலோ மக்களே, உங்க எல்லாருக்கும் இந்த சக்கரமோட வணக்கங்கள். என் சக்கர வியூகத்துல வந்து மாட்டின உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது நடக்காத விஷயம். எவன்டா அவன்? எவன்னு கேட்டேன். ஏய், முன்னாடி வான்னு சொன்னேன். இந்த சக்கரோட சக்கர வியூகத்துல நீங்க ஈஸியா வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆனா இங்க இருந்து நீங்க வெளியே போகணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும், தெரியுமா? போங்க, இப்பவே வெளியே போறதுக்கான வழியை தேடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கத்துவீங்க, காப்பாத்துங்கன்னு. அப்புறம் எங்களோட ஆட்கள் உங்களை பத்திரமா அடிச்சுக்கிட்டீங்க வருவாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப். சொன்னல, இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சிவா காப்பாத்து. இங்க இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி இவங்க சிலையை செய்ய சொல்றாங்கப்பா. ஒழுங்கா செய்யலன்னா எங்க வாழ்க்கை முழுக்க நாங்க வீட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. சக்கரத்தோட சக்கர வியூகத்துக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஏய் அங்கிள், எல்லாரையும் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏ பையா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன ஊடால நீ பேசுறது? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் உண்மையில ரொம்ப ஸ்பெஷலான பையன் போல இருக்கு. ஓடிக்கிட அவன. பாத்தியா சக்கரம்? என் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பையன் உன்னை துவம்சம் பண்றானா அப்ப பாத்துக்க. எனக்கு மட்டும் கோபம் வந்தா அப்ப நான் உன்னை தூக்கி போட்டு எப்படி மெதிப்பேன்னு யோசிச்சு பாரு. இப்ப மரியாதையா சொல்லு, இங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? நான் இங்க மக்களை வச்சு பெரிய பெரிய சிலைகளை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா.
அப்புறம் இந்த சிலைகளை வச்சு நான் கோவில்ல இருந்து திருடிட்டு வந்த சிலையெல்லாம் மாத்தி மறைச்சு அதை நான் கடத்த போறேன். வெளிநாடுக்கு கடத்தினா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கோடி கணக்குல, பல கோடி கணக்குல காசு வரும் தெரியுமா? வாங்க, டக்குன்னு வந்து வேலையை ஆரம்பிங்க சீக்கிரம். லட்டு சிங் இருக்கும்போது வேதாஸ் நகரத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடனா இருந்தாலும் சரி, திருடனா யோசிப்பான் பாத்துக்க. அப்படின்னா ஸ்மக்லிங் பண்ற நீ என்ன நிலைமைக்கு ஆளாவான்னு யோசிச்சு பாரு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மரியாதையா என்னோட இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற. சாரி லட்டு சிங் சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. வாங்க வாங்க, சார் எங்க கூப்பிடுறாரு, நம்ம எல்லாரும் கிளம்பல வாங்க. ஆனா போற வழியா சார் கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. சார் கூப்பிடுறாருல, நீங்க எல்லாரும் கிளம்புங்க சார். ஓ சிவா, இங்க வெளியே போற வழி யாருக்குமே தெரியாதுப்பா. இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளால தனியா வெளியே போகவே முடியாது. ஃபுல்லா காடு தான்ப்பா. அதுல கொடூரமான நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. இவரால வெளியே போக முடியுதுன்னா அப்ப இங்க இருந்து வெளியே போக நிச்சயமா வழி இருக்கணும். அத நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன். தாராளமா கண்டுபிடிச்சு போய் நல்லபடியா திரும்பி வா. எல்லாருக்கும் உதவி பண்ணு. அது வரைக்கும் எல்லாரும் வேலை பண்ணுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற அந்த லட்டு சிங் மட்டும்தான் இன்டெலிஜென்ட்டா தெரியறாருங்க. அதனால உங்களுக்கு நான் ஸ்பெஷலான ஒரு இடத்தை வச்சிருக்கேன். லட்டு சிங் சார பத்திரமா பூமியில புதைச்சு வாயுங்க. என்ன பண்ணி வச்சிருக்காருங்க பாரு. சிவா, இவனுங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா. புத்திசாலி நீதான், நான் இல்லன்னு. லட்டு சிங் சார், கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்திரிங்க, எல்லா கார்ட்ஸும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்க வழி கண்டுபிடிக்கணும். சிவா, அந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்தை நினைச்சாலே எனக்கு தலை சொயின்னு சுத்துதுப்பா. யூடி, where there is a will, there is a way. அங்க பாருங்க, அந்த பக்கம் மரமே இல்ல. அந்த பக்கம் போனா ஈஸியா வழியை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க, சீக்கிரமா லட்டு சிங் சார வெளியே எடுக்கலாம். சின்ன பையா, எங்க போயிட்டு இருக்க நீ? தப்பிக்க போறியா? தப்பி தப்பி. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், இருந்தாலும் சொல்றேன். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா அநேகமா நாம இதே இடத்துல தான் சுத்துறோம்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்கப்பா, இங்கிருந்து தப்பிக்க வேணாம். சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்கோம். ஹலோ, தப்பிச்சு போறவங்களே, எல்லாருக்கும் இந்த சக்கரத்தோட வணக்கம். என்னையா ஹலோ ஹலோன்னு சும்மா கூவிக்கிட்டு இருக்க? தெரியல நாங்க எல்லாரும் இங்கே தப்பிச்சு போறோம்னு. வாய்மடு. அப்ப நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டு இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட். தப்பிங்க தப்பிங்க தப்பிங்க. ஆனா ஜாக்கிரதையா போங்க. இங்க ஏகப்பட்ட பாம்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, மகுடி வாசிச்சா அது உடனே வருமா? மகுடியா? எங்க கிட்டதான் மகுடியே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க பாம்பு வரும்?
ஏய் அட ஐயா இது சீட்டிங்கப்பா சீட்டிங்க. நீங்க ஏன் இப்படி மகுடி வாசிக்கிறீங்க? என்ன உங்க யாருக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குதா? இந்த சக்கரத்தோட சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். நடக்காத காரியம். இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க எங்க ஆளுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்களாவே திரும்பி வந்துடுறோம். இந்த மகுடி வாசிக்கிறத நிறுத்து, மகுடிய நிறுத்து, நிறுத்துன்னு. அப்படிதான் அப்படிதான் போடுங்க. ரேவா இத கேளு. இங்க என்னமோ இருக்கு. ஆமா சிவா, இந்த ராக்ல இருந்தும் ஏதோ வித்தியாசமா சவுண்ட் வருது. இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ரேவா we did it. இதுதான் வெளியே போறதுக்கான வழி. வாவ் சிவா. Come on friends, நம்ம வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. இந்த ஒரிஜினல் ராக்ஸ்க்கு நடுவுல டூப்ளிகேட் ராக்ஸும் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ராக்ஸும் ஒரே மாதிரி தெரியணும்னு அந்த சக்கரம் இத பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பாறையா உடைக்கலாம். எந்த பாறை உடையுதோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் வெளியில போறதுக்கான வழியா இருக்கும். லட்டு சிங் சார், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாறையை உடைச்சு வழியை கண்டுபிடிங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே பாஸ், அந்த பையன் இங்கிருந்து வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டான் பாஸ். அப்புறம் ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முடிச்சிட்டு வாங்க. வெளியே வாங்க. ஏய், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க. ஏய், அந்த சைக்கிளை முதல்ல போடுங்க. அது போகுது பாரு, சீக்கிரம் போ. போலாம். ஃபைட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அந்த பையன் எங்கன்னு சொல்லு.
அந்த பையனை பத்தி நான் சொல்ல மாட்டேன். அந்த பையன் நல்ல பையனே இல்ல. அழுகுனி ஆட்டம் ஆடுறான். எப்ப பார்த்தாலும் அவன் தான் அடிக்கிறான். எங்களுக்கு எல்லாம் அடிக்க வாய்ப்பே கொடுக்க மாட்டான். ரொம்ப அடிச்சுட்டா. என்ன தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும், உடம்பு வலிக்குது. சக்கரத்தோட சக்கர வியூகத்தை ஒரு சின்ன பையன் ஓடிச்சான்னு வரவே கூடாது. வாங்கடா என் கூட. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. வேகமா வேகமா வேகமா, சீக்கிரம் வாங்க. ஓடுங்க. சீக்கிரமா ஏறுங்க. இந்த மலையை மட்டும் தாண்டி நாம அந்த பக்கமா போயிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். ரேவா, நான் இப்ப வந்துடுறேன். சிவா ஜாக்கிரதை. ஏண்டா இது புள்ளையா இல்ல வளர்ந்த தொல்லையாடா? அங்க பாரு, நம்மள அடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வருதுன்னு பாரு. காப்பாத்துக்க. இந்த பயங்கரத்தை சார், எப்படியாவது காப்பாத்துக்க. எந்த ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, இவன் பக்கத்துல மட்டும் இருக்க கூடாது சார். கூட்டு போங்க. என்னோட ஃபுல் ப்ரூஃப் பக்கா பிளான ஒரு சின்ன பையன் நொறுக்கிட்டா சார். கூட்டு போங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். தெரியும்பா தெரியும். உன் பேர் சிவா. உன் சக்கர வியூகத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்.